ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ப்ரான் கிரேவி தான் செய்ய போகிறோம். எறா தொக்கு. அதுக்கு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை வகைகள் சேர்த்துக்கணும். சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கலர் மாறின அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணணும். நான் 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டிருக்கேன். இது பாருங்கள், வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கணும். வதக்கிட்ட அப்புறமா நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நான் அப்புறமா பார்த்திங்கன்னா மசாலா வகையும் ஆட் பண்ணணும். மசாலா வகையில் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சோம் பார்த்திங்களா மசாலா, அந்த மசாலாவையும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தீஞ்சு போய்டும். ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சுட்டு லைட்டாக வதக்கிட்டே இருங்க. லைட்டாக அப்படியே வதக்கிட்டே இருங்க. ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஆனால் சீக்கிரமாக தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 kg நான் எறா எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த எறாவை இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோவில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 kg எறா ஆட் பண்ணியிருக்கேன். க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் எறா ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் தடவி விடுங்க. நமக்கு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, இப்போ கிரேவி மாதிரி செய்ய போகிறதால நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும்தான் நான் இதில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை குழம்பு மாதிரி செய்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இது மசாலாலாம் அதில் நல்லா கொஞ்சம் ஊறட்டும். அதுக்காக கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அப்படியே தண்ணி ஊற்றாமல் அப்படியே கலரி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், கொஞ்ச நேரம் கலரி விடுங்க. அந்த மசாலா ஏறும். அதுக்கப்புறமா நான் ஒரு 1 டம்ளர்லேருந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு தான், சின்ன டம்ளரில் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கல்லுப்பு இருந்தால் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸில் கொஞ்சம் நல்லா கொதி வரும். மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். இந்த டைமில் என்ன பண்ணியிருக்கீங்க, நமக்கு தேவையான அளவு பெப்பர் போடுங்க. பெப்பர் போட்டால் இன்னும் கொஞ்சம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைம் நான் ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். பெப்பர் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கலரிட்டு கொஞ்சோண்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம கிரேவி ரெடி ஆகிடும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.